ஜெபம் செய்வோம். ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே, இந்த தபசு காலங்களிலே உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ச்சி பெறுவதற்கு இந்த காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இது ஒரு கிருபையின் காலங்களாக, இரக்கத்தின் காலங்களாக கடவுள் எங்களை கொடுத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் வழியாக அநேகருடைய வாழ்வு பயன்பெற அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே, ஆமென். இன்றைய நாளில் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏரோதின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள் என்பதே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் வழியாக இந்த ஆண்டிலேயும் 2024ஆம் ஆண்டிலே ஆண்டுடைய செய்தியை தபசு காலங்களிலே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக நேஷனல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஹென்றி ஜபர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் என்கிற முறையிலேயும் இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தபசு காலம் என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையின் காலம் என்றே அதை சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தபசு காலங்களுக்குள்ளாக நாம் நுழைகிறோம். ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் ஆன்மீகமான வளர்ச்சிகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ஆண்டில இந்த தபசு காலங்களில் அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு இந்த தபசு காலத்துடைய வசனங்கள் நமக்கு ஒரு பயிற்சி காலங்களாக கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த காலம் என்பது நம்முடைய ஜெபங்களிலும் நம்முடைய உபவாசத்திலேயும் ஆண்டவரை பற்றி அதிகமாய் அறிந்து கொண்டு வளர்வதற்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். குறிப்பாக இந்த நாளிலே தியானிப்பதற்கு என்று தெரிந்து கொண்ட ஒரு திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவளோடு கூட இருந்தார்கள் என்று நாம் திருமறையிலே படிக்கிறோம். இயேசுவானவர் பல பட்டணங்கள் தோறுமாக கிராமமாக சென்று தன்னுடைய ஊழியத்தை செய்து வந்தார். அந்த வகையில இந்த காலங்களிலும் கடவுள் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது இந்த பட்டணங்களிலே அவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கும் போது பல பெண்களும் அவளோடு கூட இணைந்து தன்னுடைய ஊழியத்தை செய்தார்கள். பொதுவாகவே அன்றைய காலகட்டம் பெண்கள் இந்த பணியிலே ஈடுபடுவது என்பது தவிர்க்கப்பட்ட ஒன்று. பெண்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய காலகட்டங்களிலே ஒரு புதுமையான நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த சூழ்நிலை என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட பெண்கள் பணி செய்தனுடைய காலகட்டம். அதிலே குறிப்பாக மகதலேனா மரியாள் மற்றும் சூசன்னாள், யோவான் என்கிற பெண்களும் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பணி செய்தார்கள் கிராமமாக. இதுல மிக முக்கியமான குறிப்பு என்னவென்றால், பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளிலிருந்து தங்களுக்கு உண்டானவைகளை தாங்களாகவே இழந்து கிறிஸ்துவனுடைய திருப்பணிக்கென்று கொடுத்தார்கள் என்பது திருமறையில நமக்கு அழுத்தம் கொடுக்கிறது. ஆகினாலே தங்களுடைய ரிசோர்ஸ், தங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து, தங்களுடைய பொருளிலிருந்து இந்த ஊழியத்தை செய்வதற்கென்று பொருட்களை கொடுத்து ஊழியம் செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது மிக முக்கியமான ஒரு காரணம் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், கிறிஸ்துவனுடைய பெயர் தன்னுடைய பணி என்பது இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கிராமமாக சென்ற ஒரு காலகட்டத்திலையும் தங்களுக்கு உண்டான உடைமைகளை விற்று இந்த பணியை செய்தார்கள். நம்முடைய ஊழிய காலங்கள், குறிப்பாக நம்முடைய NMSI இதனுடைய மிஷனரி பணி என்பது இந்த காலகட்டங்களிலே நம்முடைய பொருட்களை கொடுத்து ஊழியம் செய்வதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்கள் எல்லாம் சென்று இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய தரிசனத்தோடு இந்த பணி என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்தியா நாடு முழுதுமாக மிஷனரிமார்கள் செய்கிற இந்த அருள் தொண்டு என்பது தங்களை இழந்து தங்களுடைய உடைமைகளையும் கொடுத்து இந்த பணியை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பணியை நாமும் செய்வதற்கு கடவுள் இந்த காலங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை வெறுத்து நம்மை இழந்து
தபசு காலங்களிலே சிலுவை தருகிற வெளிச்சத்தின் அடிப்படையிலே எல்லா நிலைகளையும் இழந்து கிறிஸ்துவுக்காக பணி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தபசு காலங்கள் நமக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தையும் தந்து அவருடைய சிலுவை அருகே நின்று அந்த சிலுவையை நாமும் சுமந்து பிற மக்களுக்கு வாழ, நம்மை இழந்து உடைமைகளை கொடுத்து வாழ ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலங்களிலே நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலே வளர்ச்சி பெறவும், ஆவிக்குரிய வாழ்க்கை ஆன்மீகமான வளர்ச்சிகளை நாங்கள் பெற்று எங்களை நாங்களே இழந்து எங்களை தற்போரிசோதனை செய்து கொண்டு எங்களுக்குண்டானவைகளையும் நாங்கள் பிறருக்கு கொடுத்து உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில எங்களை தொடர்ந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியில வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.